நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தா உனக்காக ஏன் தரப்புல இருந்து. செல்லக்குட்டி மீரா, செல்ல கண்ண ரன்வீர், உங்க 2 பேரையும் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் ரட்சிக்கணும். பாத்தீங்களா, இதுதான் அண்ணன் தங்கச்சியோட உண்மையான பாசங்கிறது. இந்த ஊர்ல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ராக்கி நடக்கவே நடக்காதா. இங்க எங்க மீரா மட்டும் அவங்க அண்ணனுக்கு ராக்கி கட்டல, அவளோட அண்ணனும் தன்னோட தங்கச்சிக்கு ராக்கி கட்டி விடுறான். நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. இந்த உலகத்திலேயே வித்தியாசமான அண்ணன் தங்கச்சி நீங்க தான். ராக்கி முடிஞ்சுதா? இப்போ சீக்கிரமா ராக்கி பரிசு கொடு. கொடுக்கிறேன். மீரா, உன் கண்ணை கொஞ்சம் மூட. ஒண்ணு இல்ல, 2 கண்ணையும் மூடிக்கோ. ஒருவேளை நான் 2 கண்ணையும் மூடிக்கிட்டேன்னா அப்புறம் நீங்க என்ன கொடுக்க போறேன்னு எப்படி என்ன எனக்கு தெரியும்? அட, நான் சொல்லும் போது கண்ணை திறந்து பாத்துக்கோ என்ன கொடுக்க போறேன்னு. வா, இப்ப கண்ணை மூடிக்கோ. மீரா, கண்ணை மூடிட்டே இருந்த நான் சொல்ற வரைக்கும். கண்ணை மூடு. மீரா, இப்ப கண்ணை தர. சின்ன உருண்டை பானை. பானை இல்ல, இது உண்டியல். இத நான் என் கையால பண்ண உனக்காக. இதுல காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தோம்னா அப்புறம் நிறைய காசு சேர்ந்துரும். அப்புறம் அந்த காசை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கிக்கலாம். இங்க பாரு மீரா, இங்க பாரு. இது அப்பா எனக்காக வாங்கி தந்தாரு. அப்ப இருந்து நான் இதுல காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அண்ணா, இப்ப இதுல நிறைய காசு சேர்ந்திருக்கும்ல? உனக்கு பிடிச்ச பொருளை நீ வாங்கிக்கலையா? அதுக்கு அவசியமே படல மீரா. தேவைப்படும் போது வாங்கிப்பேன். காட்டு, உன் உண்டியல காட்டு. இந்த உண்டியல்ல முதல்ல நான் காசு போடுறேன். காசு காசு போடணுமா? இந்த போட்டுட்டேன்.
உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன பாட்டின்னு கூப்பிடாத, குண்டு பாட்டின்னு கூப்பிடுன்னு. குண்டு பாட்டி. ஒருவேளை இவ பாட்டின்னு கூப்பிட விருப்பப்பட்டா கூப்பிட விடுங்க. என்னடா பேசுற நீ? நாளைக்கு வேணா அத்தனை கூப்பிட விரும்புறான்னு வச்சுக்கோ, அத்தனை கூப்பிட சொல்லுவியா? எங்க இன்னொரு தடவை சொல்லு, கரெக்டா சொல்லணும். குண்டு பாட்டி. முதல்ல நீங்க இதுல காசு போடுங்க, அப்புறம் சொல்றேன். அட கடவுளே, நீ இத்தனோடு இருந்துகிட்டு என்னைய மிரட்டுறியா? முடியாது, காசு போட முடியாது. என்ன பண்ணுவ? ஏன் கோவப்படுறீங்க குண்டு பாட்டி? நான் தான் உங்க குண்டு பாட்டின்னு சொல்றேன்ல. ஒருவேளை மீரா கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு போட்டு விடுங்க. கடவுளே, நீ திரும்பவும் என்ன திட்டிட்ட. முதல்ல உங்க அப்பா, அப்புறம் உங்க அம்மா வந்தா, அப்புறம் நீ திட்டின, இப்போ இவ வந்து திட்டுறா. இத்தனோடு இருந்துட்டே வேண்டாம். ஐயோ, இந்த கும்பல எப்படி குண்டு பாட்டி வந்து மாட்டிக்கிட்ட? குட்டி குரங்கு. அத்தை, ரன்வீர் வாங்க, எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க. அம்மா, நீங்களும் என் வண்டியில காசு போடுங்களேன். இப்ப என்கிட்ட காசு இல்ல. ஓய் மீரா, இங்க வா. அவகிட்ட காசே இல்ல, புரிஞ்சுதா? என்கிட்ட காசு இருக்கு பாரு. நான் உன் உண்டியல்ல போட்டுமா? போடவா? இந்தா, 1 2 3 ரன்வீர் வா, வந்து டிஃபன் சாப்பிடு வா. நீ வா. ரன்வீர், மீராவை பாத்துக்கோ, யாருக்கும் தெரியாம வெண்ணைய சாப்பிட போறா. ஒரு அட்டி கொடுத்தா சரியா வரும். வெண்டைய சாப்பிடாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? வெண்ணெய் சாப்பிட்டா உன்னோட முகத்துல பரு வந்துடும், புரியுதா? நீ வெண்ணைய சாப்பிட கூடாது. நீ அவளை கூட்டி விடுறா. அண்ணா, உங்களுக்கு ராக்கி அன்னைக்கு ஏதாவது கொடுக்க மறந்துட்டேனே. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல மீரா. ராக்கி காசா அண்ணன் தான் தங்கச்சிக்கு கொடுக்கணும், தங்கச்சி அண்ணனுக்கு இல்ல. ஏன் அண்ணா? ஏன் அப்படி? ஏன் பாட்டி, தங்கச்சி ஏன் கொடுக்க மாட்டா? ஏன்னா அதான் வழக்கம். வழக்கமா? வழக்கம்னா என்ன? கடவுளே, என்ன பதில் சொல்றது? சில பேர் வயசானதும் சாகணும்னு அவங்க தலையில எழுதி வச்சிருக்கோம். சில பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகணும்னு அவங்க தலையில எழுதி வச்சிருக்கோம். ஆனா கடவுளே, எனக்கு மட்டும் இவங்க 2 பேருக்கும் பதில் சொல்லியே இறந்து போன்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. கேக்குறீங்கல்ல, வழக்கம்னா என்னன்னு கேக்குறா. வழக்கம்னா வழக்கம்தான். இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? வாயை மூடிட்டு சாப்பிடணும். அண்ணா, நான் ஊட்டி விடட்டுமா? இல்லை, நான் என் கையால சப்பாத்தி செஞ்சு உங்களுக்கு கொடுக்கட்டுமா? நீ சப்பாத்தி பண்ணுவியா? ஆமா அண்ணா. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நீ எப்படி சப்பாத்தி பண்ணுவ? நீ பெருசாவல, அப்ப உன் கையால எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடு. என்ன இப்போ எதுவும் பேசாம சாப்பிடணும். அண்ணா, நான் பெரியவதான். ஏய், வாயை மூடு. எந்த கேள்வியும் கேட்க கூடாது. எங்க பாரு ரன்வீர், சப்பாத்தி ஊட்டி அவ வாயை மூடு.
உங்கள் விஜய். அம்மா, என்ன? இன்னைக்கு மதியானத்துக்கு அண்ணனுக்கு நான் சப்பாத்தி பண்ணி தரேன். பண்ணட்டுமா அம்மா? வேணாம். ஏம்மா? என்ன நீ ரொம்ப சின்ன பொண்ணு? அம்மா, நான் சின்னவ இல்ல, எனக்கு இவ்வளவு வயசாச்சு. 1 2 3 4 5 வயசாச்சு. பண்ணவாம்மா? ரன்வீர், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. இந்தா, போய் எனக்கு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வா. அம்மா, அண்ணனுக்காக நான் சப்பாத்தி பண்ணணும். சொல்லுங்க, நான் எப்ப பண்ண? முதல்ல உண்டியல் முழுக்க காசு நிரம்பட்டும், அப்புறமா பண்ணலாம். நீ போ ரன்வீர், சீக்கிரமா போய் மாத்திரையை வாங்கிட்டு வா. தலை பயங்கரமா வலிக்குது. ரத்னா, இங்க பாருமா, 5 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை நீயே தண்டிச்சுக்க போற? என் நாட்டாம என்னைக்கு திரும்ப வருவாரோ அது வரைக்கும் நான் கடவுள்கிட்ட கொடுக்கல் வாங்கல பத்தி பேசிட்டு இருக்கேன் அத்தை. நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், ஒருவேளை அவர் விருப்பப்படுற மாதிரி இந்த குழந்தைய நான் பாத்துக்கணும்னா, அவளை கவனிச்சுக்கிட்டு அவளுக்கு நான் ஒரு அம்மாவா இருக்கணும்னா, என்னோட புருஷனை அவர் எனக்கு திரும்ப கொடுக்கணும். எனக்கு என் நாட்டாம திரும்ப கிடைச்சதும் இந்த குழந்தைய நான் என் மனசார ஏத்துக்குவேன். பாத்துட்டு தானே இருக்க, இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நீ பண்ணதெல்லாம் போதும். இந்த குடும்பத்து மேல இனிமேலாவது கொஞ்சம் கருணை காட்டு. அந்த பச்சை குழந்தைக்கு அம்மா பாசம். நான் சொல்றதெல்லாம் கேக்குதில்ல? காசு பாருங்க. எதுக்குமா காசு? அந்த காசை வச்சு நீ என்னமா பண்ண போற? போடுங்க பாட்டி, இது என் உண்டியல், நான் நிரப்பணும். உண்டியல் எல்லார்கிட்டயும் தான் இருக்கும். சில பேர்கிட்ட பெருசா இருக்கும், சில பேர்கிட்ட சின்னதா இருக்கும். அவங்கவுங்க உண்டியல அவங்கவுங்க தான் நிரப்பணும். ஆனா இந்த உண்டியல நீயே நிரப்பணும்னு நினைக்கிற சொல்லு? பாட்டி, தலைவலியால என் மண்டை வெடியுது. இதை நிரப்பி மாத்திரை வாங்கணும். மாத்திரை போட்டு என் மண்டையை தேய்ச்சிக்கணும். போடுங்க பாட்டி, சீக்கிரம் போடுங்க பாட்டி. என் தலை வெடிகிற மாதிரி இருக்கு, அதனாலதான் துணி கட்டிருக்கேன். இந்த பொண்ணு இருக்காளே, எங்க இருந்துதான் இதெல்லாம் கத்துக்கிட்டு வரானே தெரியல. மீராவோட அண்ணன் இப்படி இல்லையே. ஓ ரன்வீர், எங்க போயிட்டு இருக்க? இங்க வா. அம்மாக்கு மாத்திரை வாங்கிட்டு வர போறேன். டேய் ரன்வீர், உன் ராக்கி ரொம்ப நல்லா இருக்கே. மீரா கட்டியிருக்கால, நல்லாதான் இருக்கும்.
அண்ணா வாங்கிக்கோ, டீயை சாப்பிடு. ரன்வீர் அண்ணா, நீயும் டீ சாப்பிடு. இன்னும் 2 கப் போடுறேன். இவ்வளோ சின்ன கப்ல டீயா? நீதான் போட்டியா? அது என்னது தன்வீர்? இந்த சின்ன சின்ன சமையல் கட்டு சாமான் எங்க வாங்கின? இத நான் இல்ல, எங்க அப்பா தான் நகரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. நகரத்துல தான் கிடைக்குமா? நம்ம ஊர்ல கிடைக்காதா? நம்ம ஊர்ல இவ்வளவு அழகான பொருள் எங்க கிடைக்க போகுது? நகரத்துல எல்லா பொருளும் கிடைக்கும். இவ ரொம்ப நாளா அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அப்பா நேத்து வாங்கி கொடுத்துட்டாரு. அம்மா, அண்ணனுக்காக நான் சப்பாத்தி பண்ணணும். சொல்லுங்க, நான் எப்ப பண்ணேன்? தன்வீர், நான் கிளம்புறேன். சித்தப்பா கொடுங்க, என் தலைவலியால என் மண்டை வெடியுது. கொடுங்க சித்தப்பா. இந்தா. உன் தலைவலி சரியா போயிடும். அம்மா, தலையை அமுக்கி விடுவா. வேணாம் கண்ணா, மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும். இது என்னதுன்னா, ராக்கிக்கு பதிலா எனக்கு ஒரு பென் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன? பெண் கடையை உனக்கு வாங்கி தர சொல்றியா? கிடைச்சத சந்தோஷமா வச்சுக்கோ. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, டிஃபனா கொடுங்க. அண்ணா, நீங்க ரொம்ப கஞ்சம். வெறும் ஒரு பெண்ணை கொடுத்து முடிச்சிட்டீங்க. வருஷம் ஃபுல்லா இதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஒரு நல்ல கிஃப்டா கொடுக்க கூடாது? வாய் மூடு. ரொம்ப பேசாத. எனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்தேன். முதல்ல வெறும் தலை கட்டுற ரிப்பனை வாங்கி தரணும் தான் நினைச்சேன். அதை விட இது பரவாயில்ல. இல்ல, எனக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடு. இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். மிரட்டுறியா? உன் கண்ணத்துல ஒரு நல்ல அரவணை கொடுக்கவா? ஓ, யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரியாது. எதுனா நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பேசாத, என் காதுக்கு நிம்மதியா இருக்கும். உன் குரலை கேட்கலனா என் உடம்பு ஒன்றும் கெட்டு போயிடாது. யாரை பயமுறுத்துற? நான் காலையில இருந்து பொட்டு வளையல் போட்டு தயாரா இருக்கேன். நீங்க எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? அப்ப அதெல்லாம் வேஸ்ட். ஒவ்வொரு வாட்டி ஊருக்குள்ள குரங்கு வரும்ல, அதுவும் உன்னை விட அழகா இருக்கும். பாண்டி, இந்த காசை எடுத்துக்கிட்டு நான் நகரத்துக்கு போவேன். அப்புறம் என் மீராக்காக சமையல் கட்டு சாமாபமா வாங்கிட்டு வருவேன். ஆனா நகரத்துக்கு யார் கூட போவேன்? தனியா போக முடியாது. இதுக்கு முன்னாடி நகரத்துக்கு போனதில்ல. கருணா சித்தப்பா கிட்ட சொல்றேன். இல்ல, ஆனா அவர் ஒரு பொம்மைக்காக எதுக்கு நகரத்துக்கு போகணும்? 2-3 நாள் கழிச்சு யார்கிட்டயாவது சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம். இல்ல இல்ல, ராக்கி இன்னைக்கு தானே. நான் மீராக்கு சொப்பு பொம்மையை இன்னைக்கே வாங்கி தரணும். அடேங்கப்பா,
காசை வச்சு நான் தைரியமா நகரத்துக்கு போய் மீராக்காக சமையல் கட்டு பொம்மை வாங்கிட்டு வருவேன். என் மீராக்காக ராக்கி அன்னைக்கு ரொம்ப நல்ல அன்பளிப்பை கொடுக்க போறேன். அப்புறம் அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சப்பாத்தி செஞ்சு விளையாண்டுருக்க போறா.